எலெக்ஷன் அட்டை முடிஞ்சு போச்சு. ஒரே நாடு ஒரே ரேஷன் வந்துருச்சு இல்ல. ஒரே நாடு ஒரே ரேஷன் எதுக்கு கொடுக்குறான்? வடநாட்டுல எல்லாம் ரேஷன் கடை இருக்கா என்ன? வடநாட்டுல பல மாநிலத்தில் ரேஷன் கடைன்னா என்ன தெரியாது. அப்போ ஒரே நாடு ஒரே ரேஷன்னா தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ராஜஸ்தானுக்கோ வந்து பீகாருக்கோ குடி போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் வந்து இந்த அட்டையை கொடுத்தோடனே உங்களுக்கு ரேஷன் போட்டுருவானா என்ன? ஆனால் அது இல்லை நோக்கம். அங்கேருந்து இங்கே வர்றவனுக்கு வந்து ரேஷன் அட்டையில் அங்கே பொருள் வாங்கிட்டு இருக்கான் கியூவில் நின்று போய் பாருங்கள் ரேஷன் கடையில். அப்போது இது எல்லாமே வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன், ஒரே நாடு ஒரே வாக்காளர் அட்டை, ஒரே நாடு ஒரே தேர்தல், இது எல்லாமே அங்கே இருக்கிறவர்களை மறைமுகமாக இங்கே குடியமர்த்தி அவங்களுக்கான எல்லா வாக்காளர் அட்டையிலேருந்து எல்லாத்தையும் வந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு சதி திட்டம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இதுதான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தான. இதுதானாங்க மொழியிலேருந்து வேற வேற லாங்குவேஜில் வேற வேற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கே உள்ள வந்து வட இந்திய தொழிலாளர்களுக்கு இங்கே தங்கிட்டாங்கன்னா இல்லை அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடச்சுன்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க, இது பெரிய ஆபத்தாக மாறுமேன்னு